ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஃபுல் விலாகாக எடுக்கலாம்னு நினச்சேன். பட் என் பொண்ணு வந்து நடுவில் அழுதுகிட்டே இருந்தாங்களா, ஃபுல் விலாகாக எடுக்க முடியல. ஸோ குட்டி குட்டி கிளிப்பாக தான் எடுத்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மார்னிங் வந்து எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் என்ன செய்கிறதுன்னு. நம்ம அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும் போல், எப்போயுமே என்ன செய்யன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டம்லாம் வந்து இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ நானும் வந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சேர்த்து சாப்பாடு, தக்காளி தொக்கு, பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சிடலாம் சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் வந்து இப்படி கொடூரமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பாடும் ஒலை வச்சுட்டு இந்த சைடில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். சைடில் வந்து துணியும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக ஃபுல் விலாகாக எடுக்கலாம் தான் நினச்சேன். அவங்க அழுததுனால ஃபுல் விலாகாக வரல. அதனால் கொஞ்சம் கிளிப் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறமேட்டு துணியும் போட்டு முடிச்சிட்டேன். சைடில் சாப்பாடும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சிட்டு இந்த சைடில் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி தொக்கு வலிச்சிட்டு அதே கடாயில் வந்து நான் பொரியலும் செஞ்சுட்டேன். தக்காளி தொக்கு தானே செஞ்சோம், ஸோ அதனால் வந்துட்டு அதே கடாயில் திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போடுவேன் சின்னதாக. ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா ஸ்டைலில். பட் என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க இப்படியா செய்வாங்க பீன்ஸ் கேரட் பொரியல்லாம் அப்படி சொல்லி. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் எப்படி செய்வீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்படி தான் செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி சின்னது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அதுலேயே நல்லா வெந்துடும் காய். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டோன்னா சூப்பராக வெந்துடும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.